ஹாய் கைஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ பார்ட் 3 FPS கேம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போன வாட்டி வந்து நம்ம வந்து பிளேயர் மூவ்மெண்ட் அண்ட் மவுஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய அவுட்புட் இப்போ பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். என்னுடைய கேம் விண்டோவில் எனக்கு அவுட்புட் தெரியும். என்னுடைய சீன் விண்டோவில் இங்கே மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் மூவ் பண்ணி பார்க்குறேன். என்னால் 90 டிகிரி வரைக்கும் தான் மேலே போக முடியும். அண்ட் அதே மாதிரி 90 டிகிரி வரைக்கும் தான் கீழே போக முடியும். லெஃப்ட் ரைட்டு எல்லாமே என்னால் மூவ் பண்ண முடியுது. ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு அண்ட் ஜம்ப், ஓகே, ஜம்ப்பு எல்லாமே எனக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர் மூவ்மெண்ட், மவுஸ் மூவ்மெண்ட் எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வெப்பன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த வெப்பனுக்கு புல்லட் கிரியேட் பண்ணி, ஸோ ஜஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, புல்லட்டை ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பிளேயரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்ட், ஸோ இதில் வந்து ஒரு கியூப் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கியூபுக்கு வந்து ரீநேம் பண்ணி டம்மி ஆப்ஜெக்ட், டம்மி வெப்பன் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த டம்மி வெப்பனோட ஸ்கேல் சைஸ் ஆல்ரெடி 1ல் இருக்கு. நான் வந்து 0.15 அண்ட் செட் ஆக்சிஸில் 0.15 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ் மாதிரி இங்கே வந்துடும். ஸோ இது 1ஆகவே இருக்கட்டும். செட் பொசிஷன் 1.1 அந்த மாதிரி மாற்றிடுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், மேலே இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய வெப்பன், இது பிளேயர், இது என்னுடைய வெப்பன் அப்படிங்கிற மாதிரி வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ என் கேம் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்பொழுது இப்போ ஆக்சுவலாக இந்த கேம் விண்டோ தான் பார்க்கணும். நீங்கள் கீழே இருக்கிற இந்த கேம் விண்டோ தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கன் வந்து எனக்கு தெரியுது. இதுதான் கான்செப்ட், சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி ரன் பண்ணும்பொழுது பிளேயர் நான் வந்து எனக்கு தெரிய மாட்டேன். ஆனால் எனக்கு முன்னாடி இருக்கிற நான் வச்சிருக்கிற கன் வந்து எனக்கு இப்போ தெரியுது. இப்போ நான் இது எதை ஷூட் பண்ணுறேனோ அதான் எனக்கு வந்து ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம டம்மி வெப்பன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ வெப்பன் கிரியேட் பண்ணியாச்சு. வெப்பனுக்கான ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ரெடி பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அசெட்ஸில் போயிட்டு ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நம்ம 2 ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு 3வது ஸ்கிரிப்ட் கிரியேட் கொடுத்து ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்கிரிப்டிங் மோனோ பிஹேவியர் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நான் வந்து ஸ்கிரிப்டிங் வச்சிருக்கிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி இந்த மோனோ பிஹேவியர் ஸ்கிரிப்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணி வெப்பன் அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதில் கரெக்டான நேம் தான் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர்லாம் பார்த்து கரெக்டான ஸ்பெல்லிங்கில் தான் வைக்கணும் வெப்பன். ஏன்னா நம்ம கோடிங்கோட அந்த ஃபங்க்ஷனோட நேமும் அதுவும் தான், ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ VS கோட் ஓப்பன் ஆகுது. Ctrl+A கொடுத்து டெலீட் பண்ணிட்டு Ctrl+V கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெப்பன் கிளாஸ் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த என்னுடைய கோடிங். ஸோ இந்த இடத்துல இது ஒரு முறை மிஸ்டேக் இருக்கு. இம்பல்ஸ் ஐ வந்து கேபிட்டல் வரும், மாத்திக்கோங்க. ஓகே, ஸோ புல்லட் வேணும், புல்லட் ஸ்பான் வேணும், புல்லட்டோட வெலாசிட்டி ஸ்பீடு வேணும், புல்லட்டோட டைம் வேணும். ஓகே, இந்த கோடிங் வந்து நான் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கோடிங் தான், பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்ஸ் இதை பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்துடுறேன். Ctrl+S கொடுத்த உடனே என்னுடைய யூனிட்டி வர எனக்கு இங்கே ரன் ஆகுது. ஒன்ஸ் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கன்சோல் விண்டோல ரெட் கலர்ல ஏதாவது மார்க் காட்டுச்சு அப்படின்னா இந்த கோடிங் ஹேஸ் அ எரர். இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. எல்லோ கலர் இந்த மாதிரிலாம் காட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை, கிளியர் கொடுத்துடலாம். ரெட் கலர் காட்டுச்சுன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுவே என்ன எரர் அப்படிங்கிறது அந்த லைனில் சொல்லிடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வெப்பன் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த டம்மி வெப்பன் அப்படிங்கிற இந்த இடத்துல நான் என்னுடைய வெப்பன் ஸ்கிரிப்டை இப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த இடத்துல வச்சிடுறேன். ஸோ இப்படி வைக்கும் பொழுது வெப்பன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இருக்குங்க வந்துடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலா நம்மளுடைய வெப்பன் ஸ்கிரிப்ட்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு புல்லட் கேட்கறாங்க, புல்லட் ப்ரீஃபேப் அப்படிங்கிறது கேட்கறாங்க, அண்ட் புல்லட் ஸ்பான் கேட்கறாங்க. புல்லட்டோட வெலாசிட்டி அண்ட் டைம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால அது பிரச்சனை இல்லை, எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2 இது நம்ம கேட்கறாங்க. ஆனால் இந்த 2மே நமக்கு இல்லை.
சரியா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம புல்லட்ட வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ புல்லட் கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்ட் கேப்சூல் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட பொசிஷன் எல்லாமே 0 0 0 அப்படிங்கிறத மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதான் என்னுடைய கேப்சூல் நடுவில் இருக்கும். ஸோ இப்போ இதான் என்னுடைய புல்லட் அப்படின்னா, இந்த புல்லட்டோட சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ புல்லட்டோட சைஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ ஸ்கேல் ஆக்சிஸில் போயிட்டு 1 ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால 0.002 அப்படிங்கிறத கொடுத்துடுறேன். ஸோ இதே 3 இதுக்கும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, என்னுடைய புல்லட் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ன ஆகிடும், சின்னதாகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சின்ன புல்லட் மாதிரி எனக்கு இங்கே ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் கேரக்டர்ஸ்க்கும் புல்லட்டோட சைஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே தானே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புல்லட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகே, ஸோ இதான் என்னுடைய புல்லட். ஸோ இந்த புல்லட்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து கேப்சூல் அப்படிங்கிறது இருக்கு. இங்க ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணி இந்த புல்லட்னு முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இந்த புல்லட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆல்ரெடி இங்க கொலைடர் கேப்சூல் கொலைடர் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ புல்லட்க்கு நான் என்ன ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, ரிஜிட் பாடி அப்படிங்கிறத ஆட் பண்றேன். ரிஜிட் பாடி அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம டே 1 டியூட்டோரியல் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணுறது தான். ஸோ ரிஜிட் பாடி. ஸோ டோட்டல் வெயிட் வந்து 1 இருக்கு. நான் வந்து புல்லட்டோட வெயிட் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 0.3 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இந்த கொலிஷன் டிடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை வந்து நான் டைனமிக் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொலிஷன் கண்டினியூஸ் டைனமிக் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் ஃப்ரீஸ் பொசிஷன் நான் வந்து ரொட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். புல்லட் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணும், வேற எங்கேயும் ரொட்டேட் ஆகக்கூடாது. அதனால XYZ வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்போலேட் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இது இன்டர்போலேட் மாற்றிடுங்க, நன்ங்கிறது இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ விஷயம் தான் நம்ம இதில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாஸ் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறோம், இன்டர்போலேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம், கிராவிட்டி ஆனில் தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி கண்டினியூஸ் டைனமிக் டைனமிக்காக போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். அண்ட் புல்லட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கணும், ரொட்டேஷன் ஆகக்கூடாது. அதனால ரொட்டேஷன்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த புல்லட் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து புல்லட்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ஸ்கிரிப்ட் ஃபோல்டரில் தான் ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே போயிட்டு நான் வந்து ஸ்கிரிப்டிங் அண்ட் தென் மோனோ பிஹேவியர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு புல்லட் அப்படின்னு பேர் வச்சுடுறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இங்கே புல்லட்டுக்குரிய ஸ்கிரிப்ட் இருக்கு. நான் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே ப்ரைவேட்டில் தான் இருக்கும், பப்ளிக்கில் இருக்காது. நான் ப்ரீஃபேப் தான் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் A கொடுத்து டெலிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். யூசிங் யூனிட்டி இன்ஜின் அப்படிங்கிறது இருக்கட்டும், நான் அந்த கோடிங்கில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணலை. ஸோ கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு ஒன்ஸ் என்னுடைய ஓகே ஓகே ஸோ அந்த கோடிங்கை நான் வந்து பப்ளிக் கிளாஸ்க்குள்ளே போட்டு தான் ப்ரைவேட்டாக மாற்றி இப்படி கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் கோயிங் டு அவர் யூனிட்டி. இப்போ எனக்கு இங்கே எரர் இருக்காது. ஓகே, இந்த நேம் புல்லட் ஸ்பான் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது வருது, அது பிரச்சனை, அது எரர் கிடையாது, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த புல்லட் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இங்கே எனக்கு புல்லுங்கிற இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே போட்டுடுறேன். ஸோ இதுக்கு உருவாக்கின ஸ்கிரிப்ட் தானே, ஸோ அதனால இந்த ஸ்கிரிப்டை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, ஸோ நான் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே புல்லட் ஸ்கிரிப்டே கிடையாது, அது வாசியே கூட இல்லை, ஃபயர் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்மளே கோடிங் எழுதணும், ஜஸ்ட் நம்ம அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால டேரெக்டாக அப்படியே போயிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக புல்லட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இதுதான் நம்மளுடைய புல்லட் ஸ்கிரிப்ட். ஸோ இதை அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய இங்கே போயிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து டீப் பண்ணி கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக என்னுடைய யூனிட்டி இன்ஜின்குள்ளே போய் பார்க்கலாம்.
ஓகே, ஒன்ஸ் எனக்கு கிளியர் ஆனதுமே எனக்கு எந்த எரருமே எனக்கு இங்கே இல்லை. ஸோ புல்லட் அண்ட் புல்லட்டோட ஸ்கிரிப்டையும் நான் எடுத்து இங்கே உள்ளே போட்டுட்டேன். ஸோ இது முடிஞ்சது. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து எனக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால நான் இதை ப்ரீஃபேபாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ எனக்கு ப்ரீஃபேப்னு ஆல்ரெடி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த புல்லட் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த ப்ரீஃபேப் ஃபோல்டரில் போட்டிங்கன்னா எனக்கு இது ப்ரீஃபேபாக மாறிடும். ஸோ ப்ரீஃபேப் மாறிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த புல்லட் வந்து ப்ளூ கலரில் மாறிடும். ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட் ப்ரீஃபேப். இப்போ எனக்கு ஒரு ப்ரீஃபேப் அப்படிங்கிறத நான் இங்கே ரெடி பண்ணிட்டேன். ப்ரீஃபேப்ங்கிறது தான் அசெட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த புல்லட் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை, இது டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஏன் டெலிட் பண்ணிட்டேன்னா எனக்கு புல்லட் வந்து ஒன்ஸ் இந்த இதுல இருந்து ஃபார்ம் ஆகணும். இந்த ப்ரீஃபேப் தான் எனக்கு ஃபார்ம் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டம்மி வெப்பன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதுல ஆல்ரெடி வெப்பனுடைய கோட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து என்னெல்லாம் கேட்கறாங்கன்னா புல்லட் ஸ்வாம் அண்ட் புல்லட் ப்ரீஃபேப் அப்படிங்கிறது கேட்கறாங்க. அப்போ ப்ரீஃபேப் எங்க இருக்குங்க, ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா. ஸோ அப்போ இந்த ப்ரீஃபேப்பை நம்ம என்ன பண்ணிடலாம், டேரக்டா புல்லட் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீஃபேப்பை உள்ள கொடுத்துடலாம். அப்போ நமக்கு ஷூட் ஆகும் பொழுது இந்த இது வந்து ஷூட் ஆயிடும், அது பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது புல்லட் ஸ்பான் அப்படிங்கிறது கேட்கறாங்க. புல்லட் ஸ்பான்னா எந்த இடத்துல இருந்து நமக்கு ஷூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இங்கே போயிட்டு டம்மி வெப்பனுக்குள்ள கிரியேட் எம்டி அப்படிங்கிறத கொடுத்து புல்லட் ஸ்பான் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த புல்லட் ஸ்பான்ங்கிறது எங்கே இருக்கு அப்படிங்கிறது பாருங்க, எனக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை நான் வந்து எங்கே கொண்டு வரணும்னா என்னுடைய வெப்பனோட எண்ட் லாஸ்ட்டு கொண்டு வரணும். ஏன்னா இங்கிருந்த புல்லட் வந்து எனக்கு ரிலீஸ் ஆக போகுது கரெக்டா. ஸோ அதனால இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஓகே, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே இருக்கு, நான் இன்னும் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வெளியே வந்துச்சா? ஓகே, டாப் ஆங்கிள் பார்ப்போம். சைடு ஆங்கிள் இது கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே வச்சிடலாம். ஸோ புல்லட் ஸ்பேம் அப்படிங்கிறது நான் இந்த 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 என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் சென்டரில் புல்லட் இங்கே இருந்தால் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வச்சிடுறேன். ஸோ அப்போ இது என்னுடைய வெப்பன், இது என்னுடைய புல்லட் ரிலீஸ் ஆகக்கூடிய இடம். புல்லட் வந்து என்னது, என்னுடைய கேப்சூல் நம்ம ரெடி பண்ணிப்போம் பார்த்தீங்களா, கீழே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புல்லட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த புல்லட்ல நான் இன்னொரு இப்போ ரிஜிட் பாடி ஆல்ரெடி நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு காம்போனன்ட்ஸ் நான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஆட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு போயிட்டு ட்ரையல் ட்ரையல் ரெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரையல் ரெண்டரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ டைம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 0.7 ஒவ்வொரு வாட்டி ரிலீஸ் ஆகும்போது 0.7 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுறது இருக்கும். ஸோ லொக்கேஷன் அப்படிங்கும்போது இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் 40 கொடுக்கலாம். ஸோ கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபுல் ரெட்டு 255. ஓகே, ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரெட் கலர் லைனில் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் கீ அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ ஒரு கீ ஆட் பண்ணி இது அப்படியே நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். சும்மா அதாவது எந்த எந்த லெவலுக்கு மூவ் ஆகணும் புல்லட் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இங்கே மெட்டீரியல் புல்லட்டோட மெட்டீரியல் எதுவுமே இல்லை. மெட்டீரியல்னா அந்த கலர். ஓகே, அது புல்லட்டுக்கு மேலே கேப்சூலுக்கு மேலே போடுற கலர். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், இங்கே இந்த ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஒரு மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் மெட்டீரியல். ஸோ இதில் ஷேடர் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் அன்லிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா இருக்கணும், நமக்கு ரெட்டாக இருக்கணும். ஸோ ரெட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாரி, இங்கே இருக்க ரெட் கலர், இந்த ரெட் கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்னுடைய ப்ரீஃபேப்ல புல்லட் சூஸ் பண்ணேன்னா இங்கே ட்ரையல் ரெண்டர் அப்படிங்கிறதுல எனக்கு மெட்டீரியல்ஸ் நன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு இங்கே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண மெட்டீரியல் வரும். ஸோ அந்த மெட்டீரியல் நம்ம நேம் வைக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து புல்லட் ட்ரையல் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இப்போ பாருங்க, என்னுடைய புல்லட்டுக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு தெரியும். ப்ரீஃபேப் புல்லட் மெட்டீரியல்ஸ் நன்னு இருக்கு. சாரி, இதை ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணிடலாம். நீங்கள் கிளிக் பண்ணி புல்லட் ட்ரையல் இருக்கா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயம் தான் பண்ணணும். ஸோ புல்லட்ல ட்ரையல் ரெண்டரை ஆட் பண்ணுறோம். டைம் 0.7 அப்படிங்கிறத வைக்கிறோம். கலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லொகேஷன் 40 வச்சு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி புல்லட்டோட மெட்டீரியல் கேட்குறாங்க. ஸோ மெட்டீரியலுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மெட்டீரியல்ஸ்குள்ள வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணி மெட்டீரியல் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து அன்லிஃப்ட் கொடுத்து அதில் ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிடுறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த புல்லட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இந்த கலரை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் we need to fix a target. ஓகே, ஸோ இங்கே வந்து வெப்பன் வச்சாச்சு, புல்லட் வச்சாச்சு, வெப்பனுக்கு ஸ்கிரிப்ட் வச்சாச்சு, புல்லட்டுக்கு ஸ்கிரிப்ட் வச்சாச்சு, அண்ட் புல்லட்டுக்கு கலர் முதற்கொண்டு கொடுத்தாச்சு. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்கேல் ஆக்சஸ் வந்து கொஞ்சம் வேணா பெருசாக்கிக்கிறேன். ஸ்கேல் ஓகேவா? ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு கியூப் மாதிரி எடுத்துக்கிறேன். கியூப். ஸோ இந்த கியூபோட சைஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசாக்கலாம். ஜஸ்ட் ஒரு முன்னாடி ஒரு வால் மாதிரி வைக்க போகிறோம், அதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கியூப் வந்து இங்கே இருக்கு, மூவ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு மூவ் பண்ணுறது, டேப் பண்ணி போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டு இந்த கியூப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதான் நம்மளுடைய டார்கெட். ரீநேம் பண்ணி டார்கெட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நான் இதை வந்து டார்கெட்டுன்னு சேஞ்ச் பண்ணாமல் ரீநேம் பண்ணி அது வந்து ஆக்சுவலாக என்னது வால் தானே, ஸோ வால்னு இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இந்த வாலில் 3 டைப் ஆஃப் டார்கெட் வந்து எனக்கு இருக்க போகுது. 3D ஆப்ஜெக்ட், மறுபடியும் 3D ஆப்ஜெக்ட், இன்னொரு கியூப் மாதிரி ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கியூபை நான் எங்கே கொண்டு அட்டாச் பண்ணுறேன்னா இந்த மாதிரி இப்படி உள்ள வச்சிடுறேன். ஓகே, ஸோ ஸ்கேல் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி இதை கூட இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவையேற்ற மாதிரி இப்படி பெருசாகிக்கலாம். ஸோ இது ஒரு டார்கெட். ஸோ அப்போ இது வந்து என்ன டார்கெட் வைக்கலாம், ரெட் டார்கெட் நேம் வச்சுக்கலாமா? அப்போ ரெட் டார்கெட் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி 3 இது கிரியேட் பண்ணலாம். கண்ட்ரோல் டி கொடுத்தோன்னா டூப்ளிகேட்டர் அப்படியே இங்கே வந்துடும். 1 2. ஸோ இது வந்து என்ன நேம் வைக்கலாம், ப்ளூ டார்கெட் நேம் வச்சுக்கலாமா? ப்ளூ டார்கெட். அண்ட் தென் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். ரெட் ப்ளூ அண்ட் இன்னொன்று என்ன வைக்கலாம், கிரீன் டார்கெட் வைக்கலாமா? கிரீன் டார்கெட். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 நேம் நான் வச்சுட்டேன். ஸோ தென் கலர் கொடுக்கணும். ஸோ என்னுடைய மெட்டீரியல்ஸ் போகிறேன். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் ஃபோல்டர். அதாவது நான் இதெல்லாம் கேம்க்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இப்போ வந்து கான்செப்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக தான். ஸோ இந்த டெஸ்ட் ஃபோல்டரில் தூக்கி உள்ளே போட்டுடுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மெட்டீரியல் அப்படிங்கிறத கொடுத்து ஜஸ்ட் ஒரு ப்ளூ கலர் BL ப்ளூ. ஓகேவா? ஸோ ப்ளூன்னு பேர் வச்சுட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ளூ கலர் அப்படிங்கிறத கொடுங்க. உள்ளேயும் கொடுக்கணும், அப்போ தான் கலர் சேஞ்ச் பண்ணும். அடுத்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மெட்டீரியல் அண்ட் தென் green color. So this is my green color. சேஞ்ச் பண்ண உடனே இது ஜஸ்ட் drag and drop தான், இந்த மாதிரி கொடுத்துடலாம்.
ஸோ இந்த ப்ளூ டார்கெட் இது ஓகே, கிரீன் டார்கெட் இதுவும் அதே தான். டூப்ளிகேட் பண்ணி நீ மூவ் பண்ண மறந்துட்டேன். ஸோ மூவ் பண்ணிடுறேன். ப்ளூ, ரெட்டு அண்ட் கிரீன். ஸோ 3 டார்கெட் நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணேன்னா எனக்கு வந்து டார்கெட்டில் ஃபிக்ஸ் ஆகணும். என்னுடைய கோடிங் படி எங்கே ஹிட் ஆகுதோ அந்த டார்கெட் நேம் அப்படிங்கிறது சொல்லும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஐ நீட் டு கிரியேட் அ டேக். ஏன்னா கோடிங்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து டேக் கம்பேர் டேக் டார்கெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த டேகு அன்டேக்ல டார்கெட் எந்த டார்கெட்னு அப்படின்னு டேக் இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், ஆட் டேக் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நியூ டேக் பேர் என்ன வைக்கிறேன்னா டார்கெட் அப்படிங்கிறத வச்சு சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷிஃப்ட் கொடுத்து 3ஐயும் காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல டார்கெட் அப்படிங்கிறத டேகை மாற்றிடுறேன். இந்த 3ஐயும் தூக்கி வால்குள்ளே மூவ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஸோ எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ டம்மி வெப்பன், புல்லட் ஸ்பான். ஓகே, டம்மி வெப்பன். இந்த டம்மி வெப்பனில் பார்த்தீங்கன்னா புல்லட் இருக்கு, புல்லட் ஸ்பான் அப்படிங்கிறது ஆட் ஆகல. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி புல்லட் ஸ்பானே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் எல்லாமே முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என் கேம் விண்டோவை நான் எடுத்து நான் இந்த மாதிரி கீழே இல்லாமல் ஐயோ சரி இங்கேயும் இருக்கட்டும். ஓகே பார்க்கலாம், ரன் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக ரன் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி மூவ் ஆகுது. சுற்றி பார்க்குறேன். ஓகே, இங்கே நான் டார்கெட் அப்படிங்கிறது எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. என் மவுஸ் டார்கெட் கரெக்டாக வச்சு மவுஸில் நான் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து புல்லட் வந்து மூவ் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நான் மூவ் பண்ணுறேன். என்னுடைய புல்லட் அதில் பட்டு என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வெளியே போகுது. ஆனா இதுல பாருங்க, நான் என்னெல்லாம் டார்கெட்டை கிளிக் பண்றேனோ இந்த சைட்ல, அதாவது டாப் லெஃப்ட் கார்னர், பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டார்கெட்டா கிளிக் பண்ண எனக்கு அது வந்து என்ன டார்கெட் நேம் அப்படிங்கறத எனக்கு இங்க சொல்லும். இப்போ கிரீனை கிளிக் பண்ணனா எனக்கு கிரீன் டார்கெட் அப்படிங்கிறது சொல்லும். ஓகே, ஸோ அப்படி கிளிக் ஆகல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு ஹிட் ஆகும்போது கலர் வந்து மாறி காட்டுச்சு. ஸோ என்னன்னா நான் ரெட் டார்கெட்டுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதான் என்னுடைய ப்ராப்ளம்ங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் டெக்ஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இதான் ரெட் டார்கெட் அப்படின்னா இதுக்கு தான் நான் ரெட்டு கொடுக்கணும். அண்ட் இது ப்ளூ டார்கெட் அப்படின்னா இதுக்கு தான் நான் ப்ளூ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இப்போ நான் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன். க்ரீன் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. இந்த ரெண்டுக்கும் மாறி மாறி காட்டுச்சு. ஸோ அதனால தான் திரும்பவும் வந்து செக் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய மவுஸோட லெஃப்ட் கிளிக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட் ரெட் டார்கெட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நான் ப்ளூவில் வச்சு கரெக்டாக ஹிட் பண்ணுறேன். இல்லை வேற எங்கேயோ போயிடுச்சு. ஹிட் ப்ளூ டார்கெட், ஹிட் கிரீன் டார்கெட். இப்போ எனக்கு இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ எப்படி புல்லட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து ப்ராப்பரான இது விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் பண்ண போகிறதும் ப்ராப்பர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட்டுக்கு அடுத்தது ஸோ இது வந்து கரெக்டாக புல்லட் மாதிரியே போகணும், கரெக்டாக அந்த பொசிஷன் போகணும், எவ்வளோ டைம் போகணும், எவ்வளோ டைமுக்கு அப்புறம் மறையணும், ரே கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்க்கலாம். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் கேமோட பேசிக்ஸ் தான் பார்க்குறோம். ஒன்ஸ் இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருந்தே டேரக்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளேயரு அண்ட் என்விரான்மெண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய 2 கோடிங்ஸையும் நான் வந்து உங்களுக்கு டிரைவ் லிங்க்ல போட்டு கொடுக்குறேன். அதையும் நீங்க பாருங்க. இந்த வீடியோஸை நீங்க பார்த்துட்டு நீங்களும் யூனிட்டி ஓப்பன் பண்ணி சைட் பை சைட் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த புல்லட்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.